இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை விஜே அர்ச்சனா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோட எண்டிங்கில் விஜே அர்ச்சனா பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். பெயர் விஜே அர்ச்சனா. பிறந்த தேதி நவம்பர் 12, 1997. பிறந்த இடம் சென்னை. அப்பா பெயர் ரவிச்சந்திரன். அம்மா பெயர் ஜெயந்தி ரவிச்சந்திரன். வெயிட் 55 kg. ஹைட் 165 சென்டிமீட்டர். ஸ்கூல் பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். காலேஜ் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. விஜே அர்ச்சனா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. விஜே அர்ச்சனாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆங்கர் ஆகணும் ரொம்ப நாள் ஆசை. அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களாம் மாதிரி நானும் ஆகணும்ப்பா அப்படின்னு. அவங்க அப்பா இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். விஜே அர்ச்சனா டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதில் ஒரு ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆதித்யா சேனலில் இருந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவார்டு மட்டும் கொடுக்காம விஜே அர்ச்சனாவுக்கு அந்த சேனலிருந்து ஒரு ஆங்கர்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இவங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணி அதில் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய கெரியரில் நம்ம விஜய் டிவியில் ராஜாராணி சீரியலில் நடித்தாங்க. ஆலியா மேன் அப்புறம் இவங்க தான் விஜே அர்ச்சனா தான் நடித்தது. விஜே அர்ச்சனாவை அந்த சீரியலில் வந்து ரொம்ப வில்லி கேரக்டராக இருப்பாங்க. நமக்கெல்லாம் வில்லி கேரக்டர் அப்படின்னா பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே கோவம் திட்டுவோம். ஆனால் அவங்க கொஞ்ச நாள் அந்த விஜய் டிவியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிட்டாங்க. எதுக்காக சீரியலை விட்டு விலகுனாங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் என்னென்னமோ ரீசன் சொன்னோம் நம்ம. ஆனால் நமக்கு அப்போ தெரியாது இவங்க வந்து பிக் பாஸ் உள்ளே போகிறதுனால தான் சீரியலை விட்டு விலகி வந்தாங்கன்னு. இவங்க நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து பூ வைக்கிறது அழகா இல்லை பூ வைக்காமல் இருக்கிறது அழகா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் இவங்க ஆப்போசிட் சைடு பூ வைக்காமல் இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசுனாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு வந்து இவங்களுக்கு பூ வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பூ வைக்கவும் இவங்க அழகாக க்யூட்டாக அப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தோணுச்சு பூ வச்சாலும் அழகு தான் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் தான் இவங்க பிக் பாஸ் வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளே உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து 1 வீக்காக இவங்க ரொம்ப அழுதாங்க. என்னால் இங்கே இருக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே எல்லோரும் வேறு வேறு மாதிரி இருக்காங்க, எனக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிருங்க பிக் பாஸ் அப்படிலாம் இவங்க சொல்லி அழுதுருக்காங்க. ஆனால் சடனாக ஒரு 1 வீக் அப்புறம் ஒரு கொடுத்தாங்க பாருங்கள், ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாங்க. அதில் வந்து புள்ளிகங்க அடித்து துவம்சம் பண்ணி ஐசோ எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு நிறைய மீம்ஸ் எல்லாம் போயிருக்கும், இன்ஸ்டா யூடியூப் நிறைய மீம்ஸ் போயிருக்கும். இவங்க ஃபஸ்ட்டு எப்படி அழுதுகிட்டு இருந்த ஃபேஸுக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிங்கம் மாதிரி கலை இறங்கின ஃபேஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புள்ளிக்காங்க அடித்து தம்சம் பண்ணிட்டாங்க. விஜய் அர்ச்சனாவையும் விஜயவர்மாவையும் பிக் பாஸில் நிறைய பேர் வந்து இவங்க பேர் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸு வீடியோஸு எடிட்டிங்கு நிறையா பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக 2 பேருமே அழகாக இருப்பாங்க. விஜயவர்மாவும் சரி நம்ம அர்ச்சனாவும் சரி ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் அர்ச்சனா சொல்லிட்டாங்க இவங்க என்னோடய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட உண்மையான லவர் யாருன்னு தெரியுமா? நம்ம கண்ணம்மா சீரியலில் டாக்டர் அருண் தான் இவங்களோட ஹஸ்பண்ட். இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம டெலிவிஷன் அவார்டில் தான் வந்து எல்லோரும் இவங்களை கேலி பண்ணாங்க, டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை. அப்போ தான் அவங்க சொன்னாங்க நாங்கள் இப்படி லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக மேரேஜ் ஆக போகுது. இவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது இவங்க இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா, பாடுவாங்களான்னு. ஆனால் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களோட பாட்டு எல்லாத்தையும் ஆழம் மயக்கும் அப்படின்னு. இவங்க வந்து மாளவிகா அவங்க கூட வந்து தென்றல் வந்து சாங் வந்து பாடியிருக்காங்க. அது செம்ம ஹிட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இவங்க நல்ல சிங்கர் கூட. பிக் பாஸில் 6 சீசன்லையுமே வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து வின் பண்ணவங்க யாருமே கிடையாது, சரித்திரமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம விஜே அர்ச்சனா பிக் பாஸ் 7ல் வைல்ட் கார்டு என்ட்ரியில் தான் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து டைட்டில் வின்னராகவும் ஆகியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். விஜே அர்ச்சனா
சினிமாவில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்க டிமாண்டிங் காலனி 2ல் நம்ம அருள்நிதின் மாறனுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டீமில் இருந்து நம்ம டைட்டில் வின்னர் அர்ச்சனாவுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேரை மீட் பண்ணாங்க. நிறைய காலேஜ்லேருந்து இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நம்ம கூல் சுரேஷ், விக்னேஷ், மணி இவங்க எல்லாரும் ஒரு கேங்கு. இவங்க கேங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கூல் சுரேஷ் விஜய் அர்ச்சனாவை தூக்கி வச்சு இது பண்ணியிருந்தாங்க. புள்ளி கேங்கோட ஃபேஸை பார்க்கணும், பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம விஜய் அர்ச்சனா ஸோ பிக் பாஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ராஜாராணி சீரியலோட டேரக்டர் பிரவீன் பன்னட்டை வந்து பார்த்து அந்த பிக் பாஸோட அவார்டை வந்து அவங்கள கையில் கொடுத்து ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க.